வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான டைம் டிராவல் பண்ணலாம். எங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 வருஷம் பின்னாடி போய் இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல சட்டங்களுக்கு அடித்தளமா இருந்த அந்த ரோமானிய சட்ட உலகத்தை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம். அட, ஒரு சட்ட அமைப்பு எப்படி மொத்த உலகத்தையே மாத்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். நாம இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கேள்விய பத்தி கொஞ்சம் யோசிப்போம். எதுக்குங்க இவ்ளோ பழமையான ஒரு சட்டத்தை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கணும்? அதோட தாக்கம் இன்னிக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, இந்த முழு விளக்கத்தோட இறுதியில இதுக்கான பதில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும். சரி, நம்மளோட இந்த வரலாற்று பயணத்துல 5 முக்கியமான ஸ்டேஷனை தாண்ட போறோம். முதல்ல ரோம்ல சட்டங்கள் எப்படி ஆரம்பிச்சுதுன்னு பாப்போம். அப்புறம் குடியரசு எப்படி கட்டமைக்கப்பட்டது, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ஏத்த மாதிரி சட்டம் எப்படி தன்னை மாத்திக்கிச்சு, சட்டத்தை ஒரு அறிவியலாவே மாத்தின அந்த நிபுணர்கள் யாரு, கடைசியா எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஃபைனல் டச் கொடுத்த ஜஸ்டீனியனோட சாதனை, இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் ஸ்டாப் ரோமோட ஆரம்ப காலம். அப்போ ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா, சட்டங்கள் எதுவுமே எழுத்துப்பூர்வமா இல்ல, எல்லாமே வாய்மொழி வழக்கார்கள் தான். இதனால நீதி வழங்குறதுல ஒரு நிலையான தன்மையே இல்லாம பயங்கர குழப்பம் நிலவுச்சு. அப்ப இருந்த ரோமானிய சமுதாயத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒரு பக்கம் பேட்ரிஷியன்கள், இவங்க தான் அந்த ஊரோட பெரிய தலைங்க, அதாவது உயர்குடியினர். அதிகாரம், சொத்து, சட்டத்தை நிர்வாகம் பண்றதுன்னு எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான். இன்னொரு பக்கம் பிளீபியன்கள், இவங்க தான் பெரும்பான்மையான மக்கள், அதாவது நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க. ஆனா அவங்களுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதனால எங்களுக்கும் நீதி வேணும், சட்டத்தை எழுதி வைங்கன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தையே ஆரம்பிச்சாங்க. இதுதான் பிரச்சனையோட ஆணிவேர். சட்டங்கள் எழுதப்படாததால அதிகாரம் படைத்த பட்ரிஷியன்கள் தங்களுக்கு சாதகமா அதை வளைச்சுக்கிட்டாங்க. நீதிங்கிறது அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மாதிரி இருந்துச்சு. ஆனா சாதாரண மக்களுக்கு அது எட்டவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. கடைசியா பிளேபியன்களோட தொடர போராட்டத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைச்சது. அதுதான் கிமு 450ல உருவான 12 சட்டப்பலகைகள். இதுதான் ரோமோட முதல் எழுதப்பட்ட சட்டம். அதுவரைக்கும் ரகசியமா இருந்த சட்டத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பொதுவா மாத்தின ஒரு புரட்சிகரமான மூவ் இது. சட்டத்தோட வளர்ச்சிக்கு இதுதான் முதல் படிக்கல்னு சொல்லலாம். சரி, சட்டம் இப்போ எழுதப்பட்டாச்சு. ஆனா அதை சரியா நிர்வகிக்க ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா? அடுத்ததா ரோமானிய குடியரசு எப்படி ஒரு நிலையான அரசாங்க கட்டமைப்பு உருவாக்கிச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோமானிய குடியரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா 3 தூண்கள் மேல நின்னுது. நிர்வாகத்தை கவனிச்சுக்க மாஜிஸ்ட்ரேட்ஸ், அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்ல அனுபவம் வாய்ந்த செனட், அப்புறம் சட்டங்களை ஏத்துக்கிறதுக்கும் நிராகரிக்கிறதுக்கும் பவர் உள்ள குடிமக்கள் சபைகள். இந்த 3 சேர்ந்துதான் அரசாங்கத்தை பேலன்ஸ்டா வச்சிருந்தது. இந்த மாஜிஸ்ட்ரேட்கள்லே டாப் போஸ்ட் கான்சில்களுக்கு தான். அரசரோட அதிகாரத்தை 2 கான்சில்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனா இங்க ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டம் இருந்துச்சு. அவங்களோட பதவிக்காலம் வெறும் 1 வருஷம்தான். அது மட்டும் இல்லாம ஒரு கான்சில் எடுக்கிற முடிவை இன்னொருத்தரால வீட்டோ செஞ்சு தடுக்க முடியும். அதிகாரத்தை யாரும் தப்பா பயன்படுத்திடக்கூடாதுன்னு எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம கதையோட ஒரு முக்கியமான ஹீரோ வராரு. அவர்தான் பிரேட்டார். சிவில் வழக்குகளை, அதாவது மக்களுக்கிடையான பிரச்சனைகளை விசாரிக்கிறது தான் இவரோட வேலை. ஆனா போக போக சட்டத்துல தேவையான புதுமைகளை கொண்டு வர ஒரு முக்கிய சக்தியா இவர் உருவெடுத்தார். இவரோட பங்களிப்பு நிஜமாவே ரொம்ப பெருசு. சரி, ரோமானிய குடியரசு வளர்ந்து ஒரு பெரிய பேரரசா மாறினப்போ ஒரு புது சிக்கல் வந்துச்சு. அவங்களோட ஆரம்பகால சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வெறும் ரோமானிய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்துற மாதிரி இருந்துச்சு. விரிவடைஞ்சுக்கிட்டே போன பேரரசுக்கு இது செட் ஆகல. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆயஸ் சிவிலே, அதாவது ரோமோட அசல் குடிமைச் சட்டம், அங்க குடியிருக்கிற குடிமக்களுக்கு மட்டும்தான். ஆனா பேரரசுல பல நாட்டு மக்கள், அதாவது பெரிகிரினி வந்துட்டாங்க. இப்போ ஒரு ரோமானியருக்கும் வெளிநாட்டவருக்கும் பிரச்சனை வந்தா எந்த சட்டத்தை வச்சு தீர்ப்பு சொல்றது? பெரிய குழப்பம் இல்லையா? இந்த சிக்கலுக்கு ரோமானியர்கள் ஒரு அருமையான ரொம்ப பிராக்டிக்கலான தீர்வு கண்டுபிடிச்சாங்க. ஒரே பிரேட்டார் பதவிய 2ஆ பிரிச்சாங்க. ரோமானியர்களுக்கு இடையான வழக்குகளை விசாரிக்க பிரேட்டார் அர்பானஸ், அதுவே ஒரு தரப்பு வெளிநாட்டவராயிருந்தா அந்த வழக்கு பிரேட்டார் பெரெக்ரினஸ் விசாரிப்பார். எவ்வளவு சிம்பிள் ஆன பவர்ஃபுல் தீர்வு பாருங்க. இதுதான் ரோமானிய சட்டத்தோட ஒரு ஜீனியஸ் மூவ். பிரேட்டார் நேரடியா புது சட்டங்களை உருவாக்கல. ஆனா ஒரு வழக்குக்கு எப்படி தீர்வு காணலாம், என்ன மாதிரியான பரிகாரங்களை வழங்கலான்னு முடிவு செஞ்சார். இதன் மூலமா பழைய சட்டத்தோட வார்த்தைகளை மாத்தாமலேயே சட்டத்தை ரொம்பவே ஃப்ளெக்சிபிளா மாத்தினார். இதுக்கு பேருதான் யுரியஸ் ஹோனரேரியம்.
இது ஒரு சட்ட ரீதியான மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம். பிரேட்டார்கள் இப்படி பிராக்டிகல் பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருந்தப்போ இன்னொரு பக்கம் சட்ட நிபுணர்கள்னு ஒரு குரூப் உருவாகி சட்டத்தை வெறும் ரூல்ஸா பார்க்காம அதை ஒரு முறையான அறிவியலா மாத்த ஆரம்பிச்சாங்க. இந்த சட்ட நிபுணர்கள் வெறும் வழக்கறிஞர்கள் மட்டும் கிடையாது. அவங்க சட்டத்தோட தத்துவத்தை ஆராய்ஞ்சாங்க, பிரேட்டார்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க, நிறைய சட்ட புத்தகங்களையோ எழுதுனாங்க. சட்டத்தை ஒரு கலையிலிருந்து ஒரு ஆழமான அறிவியலா மாத்தின பெருமை இவங்களே சாரும். இவங்களால தான் ரோமானிய சட்டம் அதோட கோல்டன் பீரியடையே அடைஞ்சது. அவங்களோட பங்களிப்பு பலவிதமா இருந்துச்சு. ரொம்ப சிக்கலான வழக்குகள்ல ரெஸ்பான்ஸா அப்படின்னு அதிகாரப்பூர்வ சட்ட கருத்துக்களை கொடுத்தாங்க. சட்ட மாணவர்களுக்காக இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி பாடப்புத்தகங்களை எழுதுனாங்க. அது மட்டும் இல்லாம பேரரசர் ஹேட்ரியனோட காலத்துல பிரேட்டர்களோட எல்லா ஆணைகளையும் ஒன்னா தொகுத்து சட்டத்துல ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ 1000 வருஷம் ஓடிப்போச்சு. ரோமானிய சட்ட அமைப்பு ஒரு புது சவாலை சந்திக்குது. பல நூற்றாண்டுகளா உருமான ஆயிரக்கணக்கான சட்டங்கள், தீர்ப்புகள், நிபுணர் கருத்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனை உண்டாக்கியிருந்தது. நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. 1000 வருஷ சட்டங்கள், ஒண்ணுக்கொன்னு முரண்படுற தீர்ப்புகள், லட்சக்கணக்கான பக்கங்கள்ல நிபுணர்களோட கருத்துக்கள். சட்டம் ஒரு சிக்கலான காடு மாதிரி மாறிடுச்சு. இந்த காட்டுக்குள்ள போய் நீதியை தேடுறது கிட்டத்தட்ட முடியாத காரியமா இருந்துச்சு. இந்த மொத்த குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒருத்தர் வந்தார். அவர்தான் பேரரசர் ஜஸ்டீனியன். அவர் செஞ்சது ஒரு வரலாற்று சாதனை. கார்பஸ் ஜூரிஸ் சிவிலிஸ்னு ஒரு மெகா சட்ட தொகுப்பை உருவாக்குனார். அதாவது குடிமைச் சட்டத்தோட மொத்த தொகுப்பு. இதுல மொத்தம் 4 பாகம் இருந்துச்சு. ஒன்னு த கோட், இதுல எல்லா பேரரசு சட்டங்களும் இருக்கும். ரெண்டாவது த டைஜஸ்ட், இது சட்ட நிபுணர்களோட கருத்துக்களோட ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. மூணாவது தி இன்ஸ்டிடியூட்ஸ், இது சட்ட மாணவர்களுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக். கடைசியா த நாவல்ஸ், இதுல ஜஸ்டீனியன் கொண்டு வந்த புது சட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. சொல்லப்போனா இது ஒரு மாபெரும் சட்டப் புரட்சி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜஸ்டீனியன் எல்லாத்தையும் புதுசா உருவாக்கல. பல நூற்றாண்டுகளா இருந்த சட்ட அறிவையெல்லாம் ஒன்னு சேர்த்து ஒழுங்குபடுத்தி அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பா கொடுத்தார். குறிப்பா அவரோட இன்ஸ்டிடியூட்ஸ் புத்தகம் பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கேயஸ் அப்படிங்கிற ஒரு சிறந்த சட்ட நிபுணரோட படைப்பை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கப்பட்டது. இது பாரம்பரியத்துக்கு அவர் கொடுத்த மரியாதையை காட்டுது. ஆக ஜஸ்டினியனோட தொகுப்பு குழம்பி போயிருந்த பண்டைய சட்ட உலகத்துக்கு ஒரு பெரிய ரீபூட் பட்டனை அழுத்தின மாதிரி இருந்துச்சு. அது குழப்பத்தை நீக்கி தெளிவ கொடுத்து ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அதோட தாக்கத்தை விட்டு சென்றது. இது நம்ம மனசுலயும் ஒரு கேள்வியை எழுப்புது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த அடிப்படை விதிகள், சமூக பழக்க வழக்கங்கள் அல்லது அமைப்புகள் இது மாதிரி ஒரு புத்துணர்ச்சிக்கு, ஒரு புதிய தொடக்கத்துக்கு தயாரா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.